வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள், பல பார்வைகள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு 2 முக்கியமான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக அங்கு களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்த ராகுல் காந்தி அங்கு பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது எப்படியான பார்வையை உண்டாக்கி இருக்கிறது என்பது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக வயநாடு தொகுதியில் சிபிஐ தரப்பில் ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட திருமிகு ஆனி ராஜா நம்மோடு நேரலையில் இணையவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதில் பள்ளிகளில் சாதி பாகுபாடை ஒழிப்பதற்கு குறித்து அமைக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரைகள் என்னென்ன, அதே போன்று மாம்பழம் சின்னம் கேட்டு பாமக தரப்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது, அது குறித்தும், அதே போன்று இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது, அந்த செய்தியையும் பார்க்கவிருக்கிறோம். அதே போன்று நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான பல்வேறு முக்கியமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது, அது குறித்த பின்னணி தகவல்களும் கோணங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் களம் எப்படியாக இருக்கு? இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவிருக்கிறார்கள் முக்கியமான 2 வேட்பாளர்கள், விவரங்களை பதிவு செய்யுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் பாமக வேட்பாளர்கள் இன்று தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காங்க. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் 14ஆம் தேதி வேட்புமனு வந்து தொடங்கியது. இதுவரை 7 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. நாளை மறுதினத்தோடு வேட்புமனு தாக்கல் நிறைவடையக்கூடிய நிலையில் இன்று திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா காலை 11 மணிக்கு திமுகவுடைய மூத்த அமைச்சர் பொன்முடி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதேபோல பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய அன்புமணியும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு தன்னுடைய வேட்புமனுவை இன்றைய தினம் தாக்கல் செய்ய இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயா நாளைய தினம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்காங்க. குறிப்பாக அதிமுக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில பிரதான கட்சிகளான திமுக பாமக இடையே நேரடி போட்டி ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல நாம் தமிழர் கட்சியும் தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. மும்முனை போட்டி நிலவக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முக்கிய கட்சிகளான திமுக மற்றும் பாமகவுடைய வேட்பாளர்கள் இன்று ஒரே நாளில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் பணிகள் எல்லாம் தொடங்கி செயல் வீரர்கள் கூட்டத்தை எல்லாம் நடத்தி வரக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுவை இன்றைய தினம் தாக்கல் செய்ததோடு நேரடியாக மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதிலிருந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேர்தல் களம் மேலும் சூடுபிடிக்க தொடங்க உள்ளது. அப்படியா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.